ஹாய். போன வீடியோவில் பார்த்தா அந்த 3 ப்ரஷ் பென்ல எது ப்ரைஸ் வைஸ் பெஸ்ட்டுன்றதை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோவில் குவாலிட்டி வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் ப்ளஸ் அந்த ட்ரீயோட டீட்டெயில்டான அவுட்புட்டையும் பார்க்க போகிறோம். கமெண்ட்லாம் பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி கேமரா முன்னாடி காமிச்சாலும் கூட அது ஒழுங்காக தெரியல, பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தேன், ஓகே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ஸ்கெட்ச் பண்ணுறத டேரெக்டாக காட்ட ட்ரை பண்ணுறேன், இந்த ஆங்கிள் இருந்து எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி லைக் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும்ல அது சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான் போல். ஆனாலும் இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா திங்ஸ்லாம் மேலே மேலே அடிக்க வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகேவா இருக்கும்னு நம்புகிறேன். அந்த ட்ரீயை மட்டும் டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் Q&Aல தான், ஒய் யூ சூஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நான் வந்து சின்னதுலேருந்தே வரைவேன், கொஞ்சம் வரைஞ்சிட்ருப்பேன். என்னத்தையாச்சும் உட்காந்து அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள், சில உறவினர்கள்லாம் நல்லா வரைகிறால, ஆர்கிடெக்சர் சேர்க்கலாம்ல, ஆர்கிடெக்சர்னா வரைஞ்சாலே போதும் அவங்க ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி எங்கள் அம்மா மண்டையை கழுவி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் 12th மேக்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். அதனால் கண்டிப்பாக என்னை ஆர்ட்ஸ் எதுவும் படிக்க வைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா கொடுத்த 2 சாய்ஸ், பிஇ, பிஆர்க். அப்படி இருக்கும்போது பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் சொந்தக்காரவங்களையும் சரி, வெளியும் சரி, உள்ளேயும் சரி, ஏகப்பட்ட இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றத வந்து நான் பெருசாக எங்கேயும் கேள்விப்படலை. எனக்கு ஃபர்ஸ்ட் பிஆர்க் அப்படின்றதே தெரியாது. ஆனால் நான் காலேஜ் போகும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் அது எனக்கும் என்ன மாதிரி சிலருக்கும் அதெல்லாம் தெரியாது, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும், சரி ஓகே ஆர்கிடெக்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் ஸ்னேஹக்ஷயா, ஆர்கிடெக்ட் அக்ஷயா அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்களே, அப்படின்ற மென்டாலிட்டியில் மட்டும்தான் நான் வந்து ஓகே இதே படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்குது, ஆர்கிடெக்ட் ஆனால் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தெல்லாம் இல்லை, உண்மையாகவே நல்லா ஏர்ன் பண்ணலாம். விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, பேரண்ட்ஸ் சைடில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு விதமாக நிறையா கான்டாக்ட் இருக்குது, உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஒரு சராசரியான நார்மலான ஒரு குடும்பத்துலேருந்து ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ரியாலிட்டி ஹிட் ஸோ ஹார்ட் ப்ரோ. நீங்கள் 5 வருஷம் படிச்சிருப்பீங்க, உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு தூங்காமல் வைக்காமல் படிச்சிருந்துருப்பீங்க. ஆனாலும் கூட உங்களோட ஸ்டார்டிங் சேலரி அப்படின்றது 15 to 20K தான் இருக்கும். அது வருஷங்கள் போக 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 மாறலாம். நீங்கள் அவங்க ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு நிறையா பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அது கண்டிப்பாக மாறும். ஆனால் உங்களோட ஸ்டார்டிங் சேலரின்றது இதுதான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வரவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனைனா, ஆமாம் ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ தான் இருக்கும், உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்கக்கிட்ட, இப்போ நம்ம கூட ஸ்கூல் படித்து முடிச்சிருப்பாங்களே, ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஐடிலையோ சம்திங் எதுலையோ போய் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஆர்கிடெக்சர் முடிச்சு உள்ளே போவோம். அப்படி உள்ளே போகும்போது நம்ம கூடயே படித்தவங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி ரொம்ப அதிகமான சேலரி ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதை யோசிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நடைமுறை இதுதான், அதை ஏற்றுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அந்த கொஞ்ச நாள். ஆனால் நம்ம அந்த கொஞ்ச நாள் நிறையா கற்றுக்கிட்டு அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு சேலரி அதிகப்படுத்தினா, இல்லை நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஓன் ஃபர்ம் எடுத்து நீங்கள் தனியாக ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாதது கூட நிறையா இருக்கலாம். நான் பார்த்து நான் அனுபவப்பட்டது இதுதான், ஆர்கிடெக்சர் முடிச்சு 2 வருஷத்தில். ஓகே, நான் இப்போ ஸ்கெட்ச் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் ஷேட்ஸ்லாம் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இதில் ரொம்ப லைட்டாக இருக்கிறது
இந்த ஷேட் தான். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த லைட் ஷேடை இந்த ட்ரீ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி இந்த ட்ரீ ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. இந்த லைட் ஷேட் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது இந்த க்ரீன். இந்த க்ரீனை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சன்லைட் இந்த பக்கம் இருந்தால் வருது அப்படின்றப்போ இந்த பக்கம்லாம் டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பிரான்ச்லேயும் இந்த பக்கம் வந்து இந்த டார்க் ஷேடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். சேம் லைக் இதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் டார்க்கர் ஷேட் இது. சேம் அதையும் நம்ம இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். க்ரீனில் ஃபைனல் டார்க் ஷேட் இது. இப்போது இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக லைனாக கொடுக்காம இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கு. இந்த டாட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு தான் 2 நிடில் டைப் இருக்குல்ல, இதை வச்சு சும்மா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ரௌனில் அதே மாதிரி 3 ஷேட். இந்த ரொம்ப லைட் ஷேடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்குவோம். இருக்க அந்த லைட் ஷேட் ரொம்ப டார்க்காக இருக்க இந்த ப்ரௌனை மூணு ஷேடும் சும்மா நான் அங்கங்கே இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணேன். அது ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அது கொடுக்குறதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சோன்னு தோணுச்சு. ஓகே, ஹியர் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஓகே, அந்த ட்ரீயோட ஃபைனல் அவுட்புட் நம்ம பார்த்தாச்சு. இப்போது ப்ரஷ் பெனில் குவாலிட்டி வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது குவாலிட்டி வைஸ் எது நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரஷ் பென்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரஷ் பென் இஸ் நத்திங் பட் இதை ஸ்கெட்சுன்னு சொல்லுவோம்ல, இதுவே இந்த நீடில் வந்து ப்ரஷ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரஷ் பென். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. கேலிகிராஃபி பண்ணுறவங்களுக்கும் சில வாட்டர் கலர் மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த 3 பிராண்ட் தான் ப்ரஷ் பென்னை நான் எடுத்தேன். ஒவ்வொரு பிராண்டில் இருந்தும் பிளாக் கலர் எடுத்திருக்கோம். டாம்ஸ், கேமல், ஃபைபர் கேஸ்டல். இந்த 3 ப்ராடக்ட்டையும் கேலிகிராஃபி மாதிரி, கேலிகிராஃபி இல்லை அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சும்மா எழுதி பார்ப்போம் எது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டாம்ஸில் எழுதி பார்ப்போம்.